காமராஜர் ஆட்சியில் எல்லாம் நேர்மையா இருந்தாங்க, எளிமையா இருந்தாங்க, சரிதான். ஆனா காமராஜர் காலத்தில் யாரெல்லாம் அரசியல்வாதியா இருந்தாங்க? அவரோட மாவட்ட செயலாளர்கள் யாரு? நான் தஞ்சாவூர்காரன், மன்னார்குடி தஞ்சாவூர் மாவட்டம். இந்த பக்கம் வாண்டையாரு, அந்த பக்கம் வடாதிபங்கம் மோலியாரு, இந்த பக்கம் கபிஸ்தாலத்தில் மூப்பனாரு. இவங்க எல்லாரும் போய் மாடியில் நின்று பார்த்தா அவங்க கண்ணுக்கு அந்தாண்ட தெரிகிற 3 பக்கம் தூரத்துக்கும் உள்ளதெல்லாம் அவங்களோட இடம், அவங்களோட ஊர்ல இருக்கிறவனே நீங்க போய் இந்த இடத்துல நீ இருக்கே அப்படின்னு கேட்டா அது ஐயா போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு இடங்கள் இருந்துச்சு. அவங்க ஏன் ஊழல் பண்ணோம்? அவங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வரதுங்கிறது லைன்ஸ் கிளப்புக்கு போயிட்டு வர மாதிரி. அவங்க ஏன் ஊழல் பண்ணோம்? ஆனால் திராவிட இயக்கம் யாரை பவருக்கு கொண்டு வந்துச்சு? ஒரு சைக்கிள் கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு பார்பரை, எளிய மக்களை கொண்டு வந்துச்சு. இந்த எளிய மக்களையும் பல்லாயிரம் கோடி அதிபதிகளையும் ஒரே கோட்டில் நின்று நீ ஓடுன்னு சொல்ற சிஸ்டம் ஊழலா, அல்லது இவ்வளவு பெரிய பண்ணையார்களை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு அவர்களோட செலவை, அவர்களுடைய பணத்தை, அவர்களுடைய பராக்கிரமத்தை எதிர்த்து போராடுறதுக்கு அங்கங்க கை நீட்டி வாங்குற காசு வாங்குற ஆளு இவர் ஊழல்வாதியா? இல்ல எது ஊழல்? இப்ப நான் அரசியலுக்கு வரேன், என் பையன் ஏதோ 10 ரூபா வாங்கிடுறாரு, நான் ஊழல்வாதி ஆகிடுறேன். ஆனால் நான் ஒரு பண்ணையாரா இருக்கேன், 3000 கோடி அதிபதி இருக்கு, அல்லது ஒரு தொழிலதிபரா இருக்கேன். எங்க அப்பாட்ட இருந்து அந்த சொத்து வந்திருக்கு, நான் நேர்மையா இருந்தா நேர்மையாளர். எங்க அப்பா அதை எப்படி சம்பாதிச்சாங்கிறது பிரச்சனையே கிடையாது, இல்லையா? அவன் எப்படி என்ன சம்பாதிச்சிருக்கலாம், நான் எளிமையா இருந்தா போதும். இந்த நியாயம் தானே? இது என்ன விதமான நியாயம்? ஊழலை அரசியலின் அடிப்படை தகுதியாகவும் அரசியல் நல்ல அரசியலுக்கான இலக்கணமாகவும் மாற்றுவதுங்கிறது விளிம்பு நிலை மக்கள் மேல அவங்க அரசியலுக்கு வந்துடாம பாத்துக்கிறதுக்கான மிகப்பெரிய தடுப்பு ஆயுதம். அது ஒரு உத்தி, அவங்களை வச்சு அடிக்கிறதுக்கான உத்தி.